ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கண்ட்ரோல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். மாதம் நம்ம செலவுகளை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 2025ல் எவ்வளோ கோல்டு வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்றதையும் ஒரு சேலஞ்ச் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நான் வந்து பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பர்சனல் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸோட என்னெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங்கில் தான் நம்மளுக்கு பெரும்பாலுமா நிறைய செலவு வந்து வரும் அப்படின்றது என்னோட ஆழ்ந்த கருத்து. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் வந்து அடிக்கடி ஷாப்பிங் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அது என்ன இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், வேறு எதனா வெசல்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக நம்ம ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வந்து நம்ம நேரடியாக போய் ஷாப்பிங் பண்ணுறது நம்ம பெஸ்ட்டு. சரிங்களா? அதனால் வந்து ஆப் எதனா நம்ம வந்து வச்சுருந்தா தயவுசெய்து இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக போயிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து வாங்குவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பட்ஜெட் வந்து மந்த்லி என்ன பட்ஜெட்டோ அதை வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து 10,000 ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் சரி, 25,000 ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பட்ஜெட்குள்ளே தான் வந்து இந்த மாதத்தோட செலவுகள் வந்து இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து சுத்தமாக வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். எப்படின்னா, ஸோ இப்போ எங்கள் 4 பேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரிசி மட்டும்தான் வந்து நான் வந்து வச்சுப்பேன். ஸோ சப்போஸ் வந்து எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸோ இல்லை வந்து வேறு யாருன்னா வந்துட்டாங்கன்னா எப்போவுமே வந்து தோசை மாவு வந்து வீட்டில் வந்து இருக்கும். ஸோ இட்லி மாவு வந்து ரெடிமேடாக வந்து எப்போவுமே என்றைக்கு காலியாக போகுதுன்னா முன்னாடியே வந்து இன்றைக்கி காலையிலே வந்து நான் ஊற வச்சு அரைச்சி வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ 1/4 கிலோ தான் செலவாகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நம்ம 1/2 கிலோ வந்து போட்டோன்னா 1/4 கிலோ வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் வந்து போகும். ஸோ அது மாதிரி ஃபுட் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், எதுவாக நம்ம வீட்டில் எவ்வளோ சாப்பிட்றாங்க, எவ்வளோ தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸு. நம்ம சும்மா வந்து வீட்டுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்போம். என்னென்னா பாத்திரம், அப்புறம் பேனு, அதுக்கப்புறம் குக்கரு, இதெல்லாம் வந்து வருஷம் வந்து புதுசாக வந்து இது போயிடுச்சு அது போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு சில வீட்டில் வந்து மாற்றுவாங்க. அவங்களுக்கு வந்து தேவை இருக்கோ அதனால் வந்து மாற்றுவாங்க. நான் வந்து எப்போ வந்து மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸு இந்த மாதிரி பேனு, குக்கர்லாம் வந்து சுத்தமாக வந்து அது வந்து வேலையே செய்ய முடியல, விசில் வரல அப்படின்ற பட்சத்தில் நடுவில் சர்வீஸ் வந்து பண்ணி வச்சுப்பேன். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஒன்று கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். சரிங்களா? ஸோ ஸ்நாக்ஸு அப்புறம் டீ வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸ்நாக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம். ஒரு நாள் வந்து சுண்டல், அப்புறம் வடை, அது மாதிரி ஒரு நாள் ஆயிலி ஐட்டம், ஒரு நாள் இது இல்லாமல் ஆயில் இல்லாமல், அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ செலவே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் சொல்லுவாங்க ஒரு மாதத்துக்கு. அவங்க வந்து தனியாக போய் டீ குடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து டீயும் ஸ்நாக்ஸும் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவுட்டிங் வீக்லி நம்ம வந்து அவுட்டிங்க்குன்ட்டு வந்து நம்ம நிறைய வந்து செலவு பண்ணிகிட்ருப்போம். வாரம் இந்த டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம வெளியே போயிடணும், அந்த மாதிரி வந்து படத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வீட்டில் இருக்கும்போது செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான செலவு வந்து நீ வந்து வீக்லி பண்ணாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறது. அதுவும் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நான் வந்து வெளியே போவோம். மற்றபடி வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து போகிறது கிடையாது. இந்த செலவு எங்களுக்கு கம்மி தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன், கிராசரிஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்னா, பிக் ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் வந்து பல்காக வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து
நான் என் 2 பசங்க அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து அங்கே வெளியே இருக்கிறதுனால நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் வந்து வாரம் வாரம் வந்து என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து வாங்கிப்போம். எனக்கு என்னென்னா அந்த டைமில் வந்து ஒரு 600 700 ஒரு வீக் வந்து செலவாகும். ஸோ மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நான் மளிகை சாமான் வந்து வாங்க மாட்டேன். கொஞ்சம் கையில் காசு வந்து அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு போய் வந்து அந்த மளிகை சாமான்றதுல வந்து லேக் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து டீகட்லர் பண்ணுங்கள். ஸோ டீகட்லர்னால் என்ன அப்படின்னா ஸோ நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக் டப்பாங்க, அதுக்கப்புறமா வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, நியூஸ் பேப்பரு, அதுக்கப்புறம் பாத்திரம் உடஞ்சி போன பாத்திரம், நெளிஞ்சு போன பாத்திரம்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ வந்து டீகட்லர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து கோல்டு காயின் வந்து சேமித்து வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து 0 சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.